வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சிங்கிங், அதாவது பாடுவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை எப்படி பலப்படுத்தும், அதாவது அந்த ஆன்டிபாடிஸை எந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தும் அப்படின்றதே சில கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். சில பதிவில் பார்த்தோம், வாயை விட்டு நல்லபடியாக பாடணும் அப்படின்னு. சிறப்பாக ஏதாவது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இல்லை, ஏற்கனவே கற்றுன்னு இருக்கிறாங்க, நல்லபடியாக பாட தெரியும் அவங்க. தே ஆர் ரெடி டு சிங். ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் பாடுவாங்க, ஒரு ராக ஆலாபனை பண்ணுவாங்க. இல்லாட்டி போனால் சரியான அளவில் வேகமாக ஸ்வரப்பிரஸ்தாரம், அதாவது ஸ்வர கோர்வைகளை தொடர்ந்து பாடுவதற்கு இயல்பாகவே அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு என்ன பண்ணணும், வேகமாக அதே ராகத்தில் அதாவது ஸ்வரஸ்தானங்கள்லாம் மாறாமல் அழகாக எளிமையாக வேகமாக பாடும்பொழுது ப்ரீத்திங் கண்ட்ரோல் இருக்கும். மூச்சை விட்டுட்டு மூச்சை நல்லா விட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாடணும் அப்படின்னா இல்லை. அந்த லயம் சென்ற பதிவில் கூட சொன்னோம், லயம் மாறாத பாடத்துக்கு பழக்கப்படுத்திக்கணும்னு. லயம் மாறாத பாடணும்னு சொன்னால் மூச்சு விட வேண்டியது தானாக அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். எப்படி மூச்சு விடுறோம், எப்படி எடுக்கிறோம், எங்கே ப்ரீதிங்கில் எங்கே கேப் கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம இயற்கையாகவே பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்திட்டு, அதுபோல் என்ன தெரியுமா, மூச்சு கட்டுப்பாட்டோடு பாடும்பொழுதும் வோக்கல் சிக்னல் இருக்கு இல்லையா, வோக்கல் சிங்கிங், அதுபோல் வரும்பொழுது அது ரெண்டும் என்ன செய்யும், இட் கிவ்ஸ் அ சிக்னல் டு த பாடி as well as to the brain, you strengthen the connections அப்படின்னு அது சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா கண்ட்ரோல்டு ப்ரீதிங் அண்ட் வோக்கலைசேஷன், கண்ட்ரோல்டு ப்ரீதிங் அண்ட் என்ன சிறப்பான ஒரு இசையோட வேகம் அது என்ன பண்ணும், இட் ஹேஸ் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் த பிரெயின் as well as the body. It signals the body to strengthen the immune system. ஒரு அரை மணி நேரம் பாடுறோம் அப்படின்னு வைங்க, அரை மணிலேருந்து 30 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் பாட முடியும் தொடர்ந்து அப்படின்னு சொன்னால், இது ஒரு லெபார்டரி ஸ்டடி போல பார்க்கலாம். 30லேருந்து 50 நிமிஷம், 30லேருந்து 60 நிமிஷம், விச் எவர் சூட்ஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வேகமாக பாடணும். அதாவது இயல்பாக பாட வேண்டும் அப்படின்னு சொன்னால், இயல்பாக பாடுறதுக்கு டு பிகின் வித் ஒரு 5 to 10 மினிட்ஸ் சாதாரணமாக பாடுவாங்க. அப்புறம் வேகமாக அவங்க தன்னை மறந்து சிறப்பாக பாட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தை நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 30 நிமிஷம் தொடர்ந்து அவங்க பாடுறத பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த 30 நிமிஷம் அவங்க தொடர்ந்து பாடும்பொழுதும் அதற்கு இன்னும் இன் கண்டினியூஷன் டு தட் இன்னும் 10 more minutes ஆர் 15 more minutes அவங்களால பாடுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் என்ன பண்ணும், இட் கிவ்ஸ் அ சிக்னல் டு த பாடி, இட் கிவ்ஸ் அ சிக்னல் டு த பிரெயின். அந்த இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தணும். சரி, இம்யூனோகுளோபுலின் இருக்கே, அந்த ஆன்டிபாடிஸை வேகமாகவும் சிறப்பாகவும் என்ன பண்ணணும், அதை உற்பத்தி செய்யணும், அதை இருக்கிறத ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இட் கிவ்ஸ் அ சிக்னல் டு ஸ்ட்ரெங்தன் தி சிஸ்டம் அப்படின்னு. இது இப்படி ஒரு லெபார்டரி ஸ்டடியில் இப்படி பண்ணுறோன்னு வைங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டால், இதுபோல் ஒரு 30 நிமிஷம் பாடினது ஒரு நம்மளோட உடம்பில் ஒரு 4 அல்லது 5 மணி நேரம் வரைக்கும் அந்த இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தி இருக்கிறத நம்ம உணர முடியும். அந்த 4 மணி நேரத்தில் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இது ரொம்ப சரி. ஆனால் இதுலேருந்து என்ன ஒரு அவுட்கம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இதுபோல் தினமுமே அன்றாடம் டே டு டே ரொட்டீனில் நம்ம ஒரு அரை மணி நேரம் பாடுற பழக்கம் வச்சுக்கிறோம், அரை மணி நேரம் வாசிக்கிற பழக்கம் வைக்கிறோம். எதுக்குன்னு கேட்டால், அந்த கட்டுப்பாடோட ஸ்வரத்தில் இருக்கிற கட்டுப்பாட்டில் அது மாறாமல் சிறப்பாக பாட வேண்டும். இது ஒரு லைவ் டெலிகாஸ்ட் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு வகுப்பறையாக இருக்குன்னு வைங்க. அப்போ நம்ம ஒருத்தருக்கும் இது போல் செய்து காட்ட முடியும். இதை நம்ம ஒரு பதிவிலையும் இசை தொடர்பான செய்திகளை பகிர்ந்துக்கும் போது இந்த செய்தியை நம்ம கூடவே சொல்கிறோம். இது ஒரு லைவ் டெலிகாஸ்ட், இது மாதிரி ஒரு ரெக்கார்டிங் செஷன் அப்படி இல்லாமல் இது ஒரு லைவ் கிளாஸ் ரூம் செஷனாக இருந்ததுன்னு வைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் இதை எளிமையாக நம்மளால் உறுதியாக ப்ரூஃப் பண்ண முடியும், நிரூபித்து காட்ட முடியும். அதை ஒரு அரை மணி நேரம் பாடினோம், எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அந்த பாடின பிறகு நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கிற குவாலிட்டி இருக்கே, அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸு என்னெல்லாம் இருக்குது, அதுலேருந்து இம்யூன் சிஸ்டத்தை எப்படி இதெல்லாம் பலப்படுத்துறது அப்படின்னு நிதர்சனமாக நம்மளால் என்ன பண்ணோம், நிரூபணம் செய்து காட்ட முடியும். அதனால் வோக்கலைசேஷனும் அந்த கட்டுப்பாடான மூச்சு ப்ரீதிங் கண்ட்ரோலும் சேர்ந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தும். இது ஒரு அரை மணி நேரம் பாடினா 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் பாடியில் என்ன அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்.
இதில் நெக்ஸ்ட் வாட் இஸ் த அவுட்கம் இஃப் யூ கண்டினியூ டு டூ திஸ். தினமுமே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பழக்கம் வச்சுருந்தா நம்மக்கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்துறதும் அதிகமாக இருக்கும். இந்த இம்யூன் சிஸ்டம் இதில் இன்னொரு இமீடியட்டாக ஒரு சைட் லிங்க் ஒன்று கிடைக்கும். என்னன்னு கேட்டால், இம்யூன் சிஸ்டம் நம்மளுக்கு சிறப்பாக வேலை செய்யுதுன்னா பாடியில் ஆக்சிடோசின், அதுக்கு என்ன பண்ணணும், மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் ஆக்சிடோசின் சிறப்பாக வேலை செய்யும். ஆக்சிடோசின் சரியாக வேலை செய்தால் கூட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். சிறப்பாக சிரிக்கணும், நல்லபடியாக பழகணும், ஓப்பன்னஸ் இன் த கான்வர்சேஷன் இருக்கணும். கான்வர்சேஷனில் எந்த விதமான எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருக்குது. ஸோ இந்த பதிவை இதோட நிறுத்திட்டு, இதுக்கு எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள்னு ஒரு வார்த்தை வந்தது இல்லையா, அதற்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.